Hi friends, stay strong, stay positive and never give up. நம்ம இன்னைக்கு TNPC Group 4 exam questions with answers ஓட General Science 2013 paper part 5 தான் பார்க்க போறோம். இதுல மீதி உள்ள part 4 papers என்னோட playlistல இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதுல இருந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனி நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம 41th question ஓகேவா, நான் 5th பார்ட்னு சொன்னேன். ஸோ 41th question என்ன அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் வித் சூட்டபிள் ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஒர்க்கு யார் யார் இந்த நூல்களை எழுதுனாங்கங்கிற ஆதர்ஸோட நேம் லிஸ்ட் வந்து லிஸ்ட் 2ல இருக்கு. ஸோ ஒர்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஏ வந்து கொன்றை வேந்தன், நீதிநெறி விளக்கம், நன்னெறி, நீதி நூல். இந்த கொன்றை வேந்தனை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, எழுதினது வந்து ஔவையார். ஸோ நம்ம இதை 3ன்னு போட்டுக்கலாம். நீதிநெறி விளக்கம் எழுதினவங்க வந்து குமர குருபரர். ஸோ 4ன்னு போட்டுக்கலாம். நன்னெறி எழுதினவங்க வந்து சிவபிரகாசர். இந்த நன்னெறியில வந்து 40 ஸ்டான்சஸ் இருக்கும், சரியா. அடுத்தது நீதி நூல். நீதி நூலுங்கிறத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பேர் தான் என்னது, மயூரம் வேதநாயகம். இவங்களை வந்து சாமுவேல் வேதநாயகம்னு பிள்ளைன்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா. ஸோ 1. So the answer is 3, 4, 2, 1. So option is B. Okay. Next question. நம்ம second question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, match the following with suitable options. Age வந்து குஷனாஸ், குப்தாஸ், சாளுக்கியாஸ், சோலாஸ். and art style ஃபாலோ பண்ணது டிராவிடியன் ஸ்டைல், வெசரா ஸ்டைல், நகரா ஸ்டைல் and கந்தரா ஆர்ட் ஸ்டைல். ஸோ இந்த குஷனாஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கந்தாரா அண்ட் மதுரா ஆர்ட் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவங்க வந்து 1st செஞ்சுரியிலேருந்து 3rd செஞ்சுரி வரைக்கும் அவங்க ரூல் பண்ண பீரியட் வந்து, இவங்க பீரியட்ல வந்து தான் காயின்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்களாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து குப்தாஸ். குப்தாஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, நகரா ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நார்தன் இந்தியாவை வந்து ரூல் பண்ணாங்க. இவங்களோட பீரியடை வந்து கோல்டன் பீரியட்னு, கோல்டன் ஏஜ் ஆஃப் நார்தன் இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ சாளுக்கியாஸுங்கிறது யாரு, இவங்க ஃபாலோ பண்ண ஸ்டைல் வந்து வெசரா ஸ்டைல். இவங்க வந்து 7th செஞ்சுரியில ரூல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சோலாஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டைல் வந்து டிராவிடியன் ஸ்டைல். ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Match the authors with their book and choose the right option. அவங்க என்ன டைப் ஆஃப், என்ன ஆதர் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மால்குடி டேஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு இந்தியன் டிவி சீரியல். மால்குடி டேஸ்ங்கிறது இது வந்து ஒரு இந்தியன் டிவி சீரியல். இது வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இன் 1986ல். இது 4 சீசன்ஸாக இந்த சீரியல் வந்து போச்சு. பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து அப்படின்னா, 1943ல் ஒரு ஸ்டோரி எழுதினாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. எழுதினவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நாராயணன். ஸோ ஆர்கே நாராயணன் எழுதின ஸ்டோரியை மால்குடி டேஸ்ங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் சேர்த்து ஒரு சீரியலாக பண்ணாங்க. அதுதான் அந்த மால்குடி டேஸ். ஓகேவா. ஸோ ரிட்டன் பை ஆர்கே நாராயணன். ஸோ ஹர்ஷா சாரிஸ்டாங்கிறது வந்து ஒரு பயோகிராஃபி ஆஃப் இந்தியன் எம்பரர் ஹர்ஷா. இதை வந்து பானா பாட்டாங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து சான்ஸ்கிரிட்ல இவங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ரைட்டர். இந்த பானா பாட்டாங்கிறவங்க ஒரு சான்ஸ்கிரிட் ரைட்டர். ஓகேவா. அர்த்த சாஸ்திரா, இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் சான்ஸ்கிரிட் வந்து, இது வந்து கௌதல்யாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கௌதல்யாங்கிறவங்க வந்து எழுதினது. இது வந்து விஷ்ணுகுப்தா அண்டு சாணக்கியா வந்து எழுதினது. இந்த சாணக்கியானா நமக்கு தெரியும், அவங்க வந்து இந்த சௌத்தல்யாங்கிறது வந்து ஒருத்தங்களோட நேம் கிடையாது. இது வந்து 2 பேரோட நேம் வந்து லிங்க் பண்ணது. ஒன்று வந்து விஷ்ணுகுப்தா, இன்னொன்று வந்து சாணக்கியா. இந்த சாணக்கியாங்கிறவங்க வந்து டீச்சர் அண்ட் கார்டியன் ஆஃப் எம்பரர் சந்திரகுப்தா மௌரியாவோட டீச்சரை தான் என்னது சாணக்கியான்னு சொல்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதினதை தான் அந்த அர்த்த சாஸ்திரம். நெக்ஸ்ட் வந்து சத்யாத் பிரகாஷ். இது வந்து
த லைட் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்க. இதை ஹிந்தியில் ரிட்டன் பண்ணாங்க இன் 1875 பை சுவாமி தயானந்தனால எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் இந்த சத்யாத் பிரகாஷ். இதை வந்து ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த சத்யாத் பிரகாஷ். ஓகே, ஸோ த ஆப்ஷன் இஸ் 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Match the following and choose the right answer. So recent military camp took place in எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நடந்துச்சு. took place in India. So the answer is 2. Snowden plea for asylum was rejected by England. யாரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா இங்கிலாண்டால ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் இஸ் 3. Serial bomb blast took place at Mahabodhi temple is in Egyptல இருக்கு. ஸோ ஈஜிப்ட் இங்க இருக்கு. அப்போ 4. After 10 years, Andy Murray brought laurels to his country by becoming Wimbledon champion. அது வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 4. 1 பிரேசில். சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. 2, 3, 4, 1. ஸோ த ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன் 2, 3, 4, 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாயிண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங். இது நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் அனிமல் என்ன? டைகர். பேர்ட் என்னது? பீகாக். ஃப்ளவர் என்னது? லோட்டஸ். அதுக்கு பதிலாக இங்கே என்னது இருக்குன்னா ரோஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ரோஸ் தான் நம்மளுக்கு ராங்கான ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் இஸ் 3. நெக்ஸ்ட். Which article empowers the president to dissolve the Lok Sabha at any time before its tenure? President which article வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து எம்பவர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குது லோக்சபாவை எந்த நேரத்திலையும் நிறுத்துறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்கணும். இந்த ஆர்டிக்கல் என்னென்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 85 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராசஸிங் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்குள்ள ஆக்ட் தான் ஆர்டிக்கல் 85. ஆர்டிக்கல் 95 வந்து ரிலேஷன்ஷிப் வித் டைரக்டிவ் 202 or 58 EC and article 81 வந்து suspension of a proceeding and article 75 வந்து secretariat. So the president can dissolve the Lok Sabha before expiry of its term on the advice of prime minister ஓட advice வச்சு தான் இதை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து term வந்து dissolve பண்ண முடியும். Under article 85 of Indian constitution only president has the power to dissolve the Lok Sabha on the advice of prime minister. தனியா பண்ண முடியாது. வித் த ஹெல்ப் ஆஃப் அ பிரைம் மினிஸ்டர் அவரால் லோக்சபாவோட இதை என்ன பண்ண முடியும், டெனர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆர்டிகல் 85. which is not the member of G20. G20னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ இதில் வந்து நிறைய நாடுகள் வந்து இருக்கு. 20 நாடுகள் வந்து அதில் மெம்பர்ஷிப்ஸாக இருப்பாங்க. ஸோ அர்ஜென்டினா, நார்த் ஆஃப்ரிக்கா, பொலிவியா, ஈஜிப்டுங்கிறது நேம் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து நாட் அ மெம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த G20ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஃபார் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் ஃப்ரம் 19 countries அண்ட் யூரோப்பியன் யூனியனும் சேர்த்து 20 countries வரும். ஸோ 20 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் பேங்கை வந்து கவர்ன் பண்ணுறதுக்காக. இதை வந்து 1999 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதில் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுவாங்க. எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு மாநாடு போடுவாங்க. அதுதான் G20 மாநாடுன்னு சொல்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 20 countries என்னெல்லாம் நான் சொல்லிடுறேன். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவ்வளோ நேஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த அர்ஜென்டினா அதில் இருக்குது. பொலிவியாங்கிறது என்ன அப்படின்னா சவுத் அமெரிக்காவோட ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ ஈஜிப்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா தான் இல்லை. நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தான் லிஸ்ட்டில் இருக்குது, நார்த் ஆஃப்ரிக்கா இல்லை. ஸோ ஆப்ஷன் இஸ் நார்த் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்,
Match the list 1 and list 2 and select the correctly matched answer. இது வந்து disease ஓட names. Rheumatic arthritis, pellagra, cholera, sickle cell anemia. இந்த rheumatic arthritis வந்து எதால ஃபார்ம் ஆகுதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது chronic inflammation disorder கொடுக்கும். இது ஜாயிண்ட் பெயின்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த rheumatic arthritisங்கிறது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்து ஜாயிண்ட் பெயினை வந்து ஃபார்ம் பண்ணும். பெலேக்ராங்கிறது வந்து லேக் ஆஃப் விட்டமின்னால வர்றது. இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், டயரியா அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ பெலேக்ராங்கிறது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ். காலராங்கிறது நமக்கு தெரியும், இட் இஸ் அன் கண்டீஜியஸ் டிசீஸ். அப்படின்னா நமக்கு கண்டாமினேட்டட் வாட்டர்னால அப்படி வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பாக்டீரியல் டிசீஸ். இது வந்து டயரியா அண்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணும். இது வந்து வாட்டர்னால தான் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சிக்கிள் செல் அனிமியாங்கிறது வந்து ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ். இது வந்து என்ன பண்ணுவோம்னா ரெட் பிளட் செல்லை வந்து மிஸ்ஷேப்பன் ஆகி அதை பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ பிளாக் பிளட் ஃப்ளோ காசிங் பெயின் காசஸ் வந்து ஹெரிடிட்டரி டிசீசஸாக காஸ் ஆகுது. ஸோ the answer is 2, 4, 1, 3. The option is second one. The last question is, the 50th question is, match the wildlife sanctuaries in list 1 with their location in list 2. So list 1ல இருக்கிறது என்னெல்லாம் பார்த்துடலாம். வீராலிமலை, முகுர்த்தி நேஷனல் பார்க், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் வேடந்தாங்கல். ஸோ இந்த வீராலிமலையில் வந்து என்னது இருக்குது அப்படின்னா, இது வந்து 28 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து புதுக்கோட்டை, நியரஸ்ட் சிட்டி வந்து திருச்சி. ஸோ த ஆப்ஷன் வந்து 4. இங்கே தான் வந்து லார்ட் சண்முகநாதரோட டெம்பிள், ஃபேமஸ் சண்முகநாதரோட டெம்பிள் வந்து இந்த வீராலிமலையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து முகுர்த்தி நேஷனல் பார்க். இது வந்து நீல்கிரிஸ் ரீஜன்ல இருக்கு கேரளால. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ நீல்கிரிஸ் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீல்கிரிஸ். நம்பர் 3 இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறது வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இடையில இருக்கு. ஸோ இதை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ த ஆப்ஷன் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் வந்து பேர்ட் சாங்சுரி. இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 48 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த ஆப்ஷன் இஸ் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 4, 3, 1, 2. ஓகே, ஆப்ஷன் இஸ் B. Thank you guys for watching my video. If you like my video, don't forget to like, share and subscribe. Thank you.